இனிய வணக்கம். கண்டது மன்னும் ஒரு நாள் அலர் மன்னும் திங்களை பாம்பு கொண்டற்று என்று ஒரு அருமையான குறள். அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் 6வது குறள் 1146. கண்டது மன்னும் ஒரு நாள். ஒரே ஒரு நாள் தான் என்னோட காதலை நான் பார்த்தேன். எனக்கு பல நாள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லையே. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் ரொம்ப அழகா 1090வது குறளில் சொல்வார். ஒரு பார்வை, அதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆற்றல், அதில் பரிமாறிய அந்த காதல் உணர்வுகள். ஒரே ஒரு நாள் தான் பார்த்தோம். கண்டது மன்னும் ஒரு நாள். ஆனால் அலர் மன்னும் என்றால் நிலைத்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் உண்மையும் கூட. அலர் மன்னும். ஆனால் இந்த ஊரார் எங்கள் பார்வை பரிமாற்றத்தையே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும்பொழுது அதனுடைய நிழல் பூமியின் மீது விழும். அப்போது புராணத்தில் அது என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்பு விழுங்கியது என்று சந்திரனை என்று சொல்லுவார்கள். சந்திர கிரகணத்தை நம்ம வெறுங்கண்களால் பார்க்கலாம், சூரிய கிரகணம் தான் பார்க்கக்கூடாது. அப்போது அது ஒரு புராண செய்தி. இங்கே வள்ளுவர் சில நம்பிக்கைகள், அந்த காலத்திலே நிலவிய நம்பிக்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் இல்லையா. இதெல்லாம் நம்ம குறளில் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. மடியிலா மன்னவனெய்தும் அடியளந்தான் தாயுதெல்லாம் ஒருங்க 610. தாம் வீழ்வார் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணால் உலக 1103. இந்த மாதிரி மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலாள் தாளுளாள் தாமரையினாள், இது 607. இந்த மாதிரி நிறைய குறட்பாக்களில் அப்பப்போ தெய்வம் தொடால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை 55. இதெல்லாம் நம்பிக்கைகள், நிலவிய நம்பிக்கைகளை சொல்லும்போது தான் மக்களை ஈர்க்க முடியும் தன் கருத்துக்கு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தலைவி சொல்கிறா, எப்படி இந்த திங்களை பாம்பு கொண்டது ஊரெல்லாம் வெளியில் மேலே தேடி சாப்பிட்டுச்சுப்பா அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி நான் ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். ஆனால் இந்த செய்தி, இந்த அலர் ஒரு முழுக்க பரப்பிட்டாங்க. எங்கள் 2 பேருக்கும் அந்த அன்பின் அந்த நெருக்கத்தை, அன்பினுடைய ஆழத்தை, அன்பினுடைய அந்த பக்குவத்தை, பரிநிலைகளை எல்லாம் இவர்கள் சொல்லி சொல்லி திரிகிறார்களே. இது திங்களை பாம்பு கொண்ட செய்தியாக ஒரு புராண செய்தி போல பரவி நிற்கிறதே. இதுவும் எங்கள் காதல் பரவிட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம் என்பது போல தலைவி இந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு அழகாக கண்டது மன்னும் ஒரு நாள் தான் பார்த்தேன். ஆனால் இந்த அலர் நிலைத்து விட்டதே திங்களை பாம்பு கொண்டது போல என்ற ஒரு புராண செய்தியை சொல்லி அதன் மூலமாக பரவியது என்பதை பண்பட்ட நிலையிலே தலைவி கூறும் ஒரு செய்தியாக நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. என்ன ஆழமான அறிவுள்ள ஒரு தலைவி என்பதையும் எண்ணி பார்க்க முடிகிறது. வள்ளுவ தூய காதல் வாழ்க என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.